குர்ஆனை மனனமிட்டு சில சூறாக்களை மனனமிட்டு பாடமாக்கி ஒப்புவித்து சான்றிதழ்களை என்னுடைய பிள்ளை இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறது என்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே குர்ஆனை கற்பதென்பது, குர்ஆனை மனனமிடுவதென்பது, குர்ஆனை பார்த்து ஓதுவதென்பது மிகவும் அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு உலகத்திலே மோகம் கொண்டவர்களாக, தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவருமே உலகத்திலே ஒரு மோகம் கொண்டவர்களாக, தொலைபேசியிலே ஒரு மோகம் கொண்டவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் அனைவருக்கு வீடுகளிலுமே எல்லா வீடுகளிலும் இந்த குர்ஆன் ஓதுகின்ற ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் இருக்காது. அந்த நேரத்திலே ஒரு பாடல், ஒரு நாடகம், ஏதாவது ஒரு இசை கச்சேரி உங்கள் தொலைபேசியிலே தொலைக்காட்சியிலே சென்று கொண்டிருக்கும். இதனைத்தான் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இன்றைய தினம் எங்களுடைய பிள்ளை இவைகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு குர்ஆனுடைய சில சூறாக்களை பாடமிட்டு ஒப்புவித்து சான்றிதழ் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் மங்களாய்த்து ஆங்காங்கே அசௌகரியங்களுக்கு மத்தியில் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய இது வேதம். இந்த வேதத்தை என்னுடைய மகன் மனனமிட்டிருக்கிறான். நான் மனனமிடவில்லை, நான் ஓதவில்லை. இருந்தாலும் என்னுடைய மகன் நல்ல முறையிலே ஓத வேண்டும், என்னுடைய மகன் ஓத வேண்டும், படிக்க வேண்டும். குர்ஆனிலே ஒரு சூறாக்களையாவது ஒரு பகுதியினையாவது என்னுடைய மகன் பாடமாக்கி மனனமிட வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நடாத்தப்பட்ட போட்டி நிகழ்ச்சியிலே உங்களுடைய முயற்சி எல்லாம் இருந்திருக்கிறது. நீங்களாக பாடமிட்டு அவர்களுக்கு பாடமாக்கி கொடுத்து அதனை நீங்கள் அனுப்பி அவர்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த நிகழ்விலே நாங்கள் இந்த போட்கிராஃப்ட் நிகழ்ச்சியை சில நேரங்களிலே நாங்கள் அதை சரி செய்வதற்காக வேண்டி நாங்கள் உலமாக்கள் சிலர் ஒன்று சேர்ந்திருந்தோம். அதே போன்று அத்னான் மௌலவி, நஃபீல் மதனி போன்றவர்கள் எல்லாம் நான் உட்பட இந்த இடத்திலே நாங்கள் இந்த பிள்ளைகளுடைய கிராஃப்ட் போட்டியை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். சில மாணவிகள், சில சின்ன சின்ன பிள்ளைகள் ஓதுகிறார்கள். என்ன ஒரு அழகாக இருக்கிறது, அவர்களுடைய குரல் வளம் எப்படி இனிமையாக இருக்கிறது, உச்சரிப்பு எப்படி இனிமையாக இருக்கிறது. இந்த மழலையுடைய குரலை கேட்கின்ற பொழுது கண்களெல்லாம் கண்ணீர் மல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய இனிமையான குரல் இருக்கிறது, கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது. சில சூறாக்களை சில மாணவர்களுடையவைகளை திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் போன்று இருக்கிறது. அப்படி இனிமையான குரல் வளம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பிள்ளைகளை இப்படி தந்திருக்கிறான். இப்படி தந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் அவர்களோடு குர்ஆனுடைய விடயத்திலே நாங்கள் உண்மையிலே கரிசனை செலுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நானும் நீங்களும் பெற்றோர்களாகிய நாங்கள் இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நேரம் நின்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே குர்ஆன் மதரசாக்கள் கிடையாது. அனைத்து குர்ஆன் மதரசாக்களும் மூடப்பட்டு விட்டது. என்ன காரணம்? வேறு வேறு பாடங்களுக்கு செல்வதால் குர்ஆனுக்கு செல்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது. அதிகமான இடங்களிலே குர்ஆன் மதரசாக்கள் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சா அந்த பிள்ளைகள் எங்க போறாங்க? கிளாஸ், எல்லாருக்குமே கிளாஸ். மௌலவி குர்ஆன் மதரசா ஒரு அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், அந்த நேரத்துக்குள்ளதான் அனைத்து பிள்ளைகளும் வருவார்கள். பாடம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன காரணம்? ஏதாவது ஒன்று கடைக்கு போகணும், பெரியம்மாட்ட போகணும், மாமிட்ட போகணும், எல்லா வேலைகளும் அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள் தான் வருகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் சில மாணவர்கள் வருவார்கள், முஅல்லிம் போகவா, எங்க முடிவெட்ட போகணும். அந்த முடிவெற்றது எல்லா வேலையுமே அந்த குர்ஆன் மதரசாவுடைய அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள் தான் அனைத்தையுமே வைத்திருக்கிறார்கள். இது உண்மையில் எங்களுடைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் மதரசா, குர்ஆனுடைய ஓதல், அதனை படிப்பதற்கு, மார்க்க கல்வியை படிப்பதற்கு
குர்ஆனை ஹதீஸ்களை படிப்பதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முற்படுத்தக்கூடிய ஒரு தாயும் ஒரு தந்தையுமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு இந்த முதலாவது உரையை ஆற்றுவதற்காக அஷர் நதீர் மசூதி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற தலைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து தாய்மார்களும் அமைதியாக இருந்து இந்த உரையிலே ஆற்றுகின்ற கருப்பொருளை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்ட வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் தாழ்மையாக அமைதியாக இருந்து இந்த உரையினை கேட்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள்.